இங்க ஒரு பையனுக்கு 35 வயசுக்கு மேலதான் கல்யாணமே நடக்குது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நிமிடத்திலேயே இந்த பொண்ணு மாலையனா கழட்டி கொடுத்துட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடுறா. இதனால அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு கிடைக்காம மன உளைச்சல்லையே சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு உனக்கு மேட்ரிமோனில பொண்ணு பார்க்கலான்னு கேமரா ஸ்டுடியோல போய் அழகழகா போட்டோனா எடுக்கிறாங்க. உனக்கு எது மாதிரியான பொண்ணு வேணும்னு மேட்ரிமோனிலே செலக்ட் பண்ணி நேர்ல போய் மீட் பண்ணா, சாரி உங்களுக்கு வழுக்க தலையா இருக்கு, நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. நமக்கு இன்னமே கல்யாணமே நடக்காதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில வரப்ப பயங்கர கலவரமா இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாமேன்னு உள்ள போய் மாட்டிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டு அவரு வீட்டுக்கு போய் உனக்கு மேட்ரிமோனினா செட் ஆகாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை போய் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்றான். இதுக்கு மேல எந்த பொண்ணு கிட்டையும் நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு இவனும் சொல்றான். அதனால பாத்துக்கலான்னு அவனும் கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு இவனுக்கு ஹாய் சொல்லி என்ன தெரியுதான்னு கேக்குறா. இல்ல தெரியலையேன்னு இவனும் முழிக்கிறான். நேத்து கலவரத்துல நீங்க தானே மாட்டிக்கிட்டீங்க, அப்ப நான் தான் தெரியாம அந்த கலவரத்துல உங்களை தூக்கி போட்டு மிதிச்சேங்கிறத சொல்றா. இவன் என்னதான் இப்படி பேசினாலும் ரொம்ப போல்டா பேசுறதுனால இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. கடைசியில 2 பேருமே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன்னா பண்ணி நல்லபடியா கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இந்த படத்தோட பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.